வணக்கம். இன்று நாம் காண இருப்பது புதியதொரு அதிகாரம், கேள்வி. கல்வி சொல்லிட்டாரு, கல்லாமை சொல்லியாச்சு, கேள்வி. கேள்வின்னா என்ன? நாம் கேட்பதில்லை. திருவிளையாடலில் தர்மி சொல்லுவார்ல, கேள்விகளை கேட்க மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கறதில்ல. மற்ற அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய அரிய கருத்துக்களை நம்முடைய காதுகளில் கேட்ட அதுதான் கேள்வி. அது கேள்வி ஞானத்தோடு சம்மந்தப்பட்டது, அறிவோடு சம்மந்தப்பட்டது. சில பேர் படிக்க மாட்டாங்க, ஆனால் என்ன ஆகும்னாக்கா கேட்டதை வச்சு அழகாக வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஞானம், அதுதான் கேள்வின்னு சொல்கிறேன். நீ படிக்க முடியல, எனக்கு அது வரலை அப்படின்னாக்கா ஏட்டுக்கல்வி வரவில்லை. கேட்டுக்கல்வி வரலாம் இல்லையா? அதனால் அதுக்கு தான் கேள்வி என்ற அதிகாரத்தை வள்ளுவ பெருந்தகை வைத்திருக்கிறார். அந்த கேள்வி செல்வம் எத்தகையது? உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னாலே நம்மளாம் என்ன சொல்கிறோம்? பணம். முதல்ல பணம், அதுக்கப்புறம் தங்கம், வைரம், வைடூரியம், இதெல்லாம் தான் நம்ம செல்வத்தில் சேர்ப்போம். கல்வி செல்வங்கிறத அதில் தனியாக ஒதுக்கிடுவோம் நம்ம. அதே மாதிரி தான் கல்வியோட சம்மந்தப்பட்டது கேள்விங்கிறதையும் ஒதுக்கிடுறோம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? செல்வங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் மிகச்சிறந்த செல்வமாக கருதப்படுவது கேள்வி செல்வம். மற்றவர்கள் சொல்லுவதை, நல்ல கருத்துக்களை, நல்ல சொற்களை நம் காதுகளில் கேட்டு அதன்படி வாழ்வை நடத்துவது என்பது மிகச்சிறந்தது. அதுதான் கேள்வி செல்வம். அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருனாக்கா, சரி படிக்காதவங்களுக்கெல்லாம் என்ன தான் சொல்கிறது? ஏன்னா எல்லா இடத்துலையுமே ரெண்டுமே இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், முடிஞ்சதும் இருக்கும், முடியாததும் இருக்கும். அப்போது படிக்க முடியலங்கிறவனை என்ன செய்யலாம்? கேட்டுக்கடா, மற்றவங்க சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறார். அதை தான் சொல்கிறாரு, கேட்பது என்பது மிகச்சிறந்த செல்வம். அதுவே எல்லா செல்வத்துக்கும் தலைமையானதுன்னு சொல்கிறாரு. அந்த குறளை நம்ம பார்க்கலாம். செல்வத்துட் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. மற்றவர்களிடமிருந்து நாம் கேட்டு அறியக்கூடிய அந்த அரிய கருத்துக்களே வாழ்நாளில் மிகச்சிறந்த முதன்மையான செல்வமாக கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறள் வலியுறுத்துகிறது. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றி.